நீலகாமம் தோட்டத்துக்கு பிரதி அமைச்சர் பிரதீப் விஜயம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. காவத்தை நீலகாமம் தோட்டத்தில் கடந்த வாரம் ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக தொடர்ந்து தனது கவனத்தை செலுத்தி வந்த பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் நேற்று நீலகாமம் தோட்டத்துக்கு விஜயம் செய்ததோடு தற்காலிக வீடு அமைக்கப்பட்டிருந்த இடத்தினையும் சென்று பார்வையிட்டு தாக்குதலுக்குள்ளான இளைஞர்களையும் சந்தித்து தனது தகவலை கேட்டிருந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. காவத்தை நீலகாமம் தோட்டத்தில் தற்காலிகமாக வீடொன்றை நிர்மாணித்த தோட்ட இளைஞர் மீது குண்டர்கள் கும்பல் ஒன்று தாக்குதல் நடத்தியிருந்தது. தொடர்பில் சட்ட நடவடிக்கைகள் மற்றும் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை பிரதி அமைச்சர் பிரதீப் எடுத்திருந்த நிலையில் ரத்தினபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ராஜபக்ச மற்றும் பெல்மடுள்ள பிரதேச சபை உறுப்பினர்களோடு அப்பகுதிக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அவருடைய வருகை காத்திருந்த மக்கள் அவர்களுடைய பல்வேறு பிரச்சனைகளில் நடந்த சம்பவம் பற்றியும் தெளிவுபடுத்தியதோடு இது தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளும் பிரதி அமைச்சரிடம் முன்வைக்கப்பட்டன. இந்நிலையில் பிரச்சனை தொடர்பாக ஆரம்பம் முதல் தமது கவனத்தை செலுத்தியதற்காக பாதிக்கப்பட்டவர்களும் ஊர் மக்களும் பிரதி அமைச்சருக்கு நன்றி தெரிவித்ததோடு அவர்கள் மோங்கொடுக்கும் பிரச்சனை தொடர்பாக பிரதி அமைச்சருக்கு மனு ஒன்றையும் கையெழுத்திருக்கின்றார்கள். எனவே தொடர்பில் தனது கவனத்தை செலுத்துவதாக குறிப்பிட்ட பிரதி அமைச்சர் பிரதீப் குறிப்பிட்ட பிரச்சனைக்கு முகம் கொடுத்த பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஊர் மக்களுக்கும் சரியான நியாயத்தினை வெகு விரைவில் பெற்றுக் கொடுப்பதற்கு தோட்டங்களில் காணப்படும் குண்டர் படைகளின் செயற்பாட்டினை கட்டுப்படுத்தவும் தேவை நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் இங்கு உறுதியளித்த விடயங்களும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம். எனவே காவத்தை நீலகாமம் பகுதியில் இளைஞர் ஒருவர் தோட்டக்காணியில் ஒரு தற்காலிக குடியிருப்பு ஒன்றை அமைத்தார் என்ற காரணத்துக்காக கருப்பு சட்டை அணிந்த குண்டர்கள் அங்கு வருகை தந்து அந்த இளைஞர் உள்ளிட்ட அந்த பகுதியில் இருந்த இளைஞர் மீது தாக்குதல் நடத்தியதோடு அந்த வீடுகளை இடித்து அழித்து சம்பவம் பதிவானது. இதனை அடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் அவர்கள் கவனம் செலுத்தி அந்த பகுதியில் இருக்கின்ற போலீசாரோடு தொடர்பு கொண்ட நிலையில் அந்த அட்டகாசம் செய்த அந்த 9 பேரும் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த சம்பவத்தை அடுத்து நேற்று முன்தினம் கூட அங்கு இந்த நீலகாமம் பிரகடனம் வெளியிடப்பட்டது. அங்கிருக்கின்ற மக்கள் அதே போல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அழைக்கப்பட்டு அங்கிருக்கின்ற மக்களின் தேவை மலையகம் சார்ந்த மக்களுடைய பிரச்சனை குறித்து ஒன்றாக செயல்படுவதற்கான இந்த நீலகாமம் பிரகடனம் வெளியிடப்பட்டது நேற்று முன்தினம். அதற்கு பிறகுதான் நேற்றைய தினம் அமைச்சர் அவர்கள் இந்த சம்பவத்துக்கு பிறகு அவர்கள் கைது செய்யப்பட்டதன் பின்னர் அந்த பகுதிக்கு நேரடி களவிஜயம் மேற்கொண்டு நிலைமைகளை ஆராய்ந்ததோடு அங்கு பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட 20 குடும்பங்கள் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு சொந்த காணியில் வீடுகளை அமைத்துக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் அரசாங்கம் முதற்கட்டமாக கவனம் செலுத்தியிருப்பதாக பிரதி அமைச்சர் பிரதீப் அவர்கள் அந்த மக்களுக்கு உறுதியளித்த விவகாரங்களும் பிரதானமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம்.